கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக ஒரு மகத்தான பணியை நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய பயணத்தில் தமிழக அரசு அறிவித்துள்ள பாரதிதாசனுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அறிவித்துள்ள தமிழ் வாரம் என்கிற 7 நாள் நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஏப்ரல் 29 நேற்றைய தினம் தொடங்கிய இந்த நிகழ்வு மே 5 வரை மட்டும்தானா என்கிற கேள்வி கூட எழலாம். இல்லை, வாரத்தை கொண்டாடுகிறோமே தவிர வாரம் கடந்தும் நாம் பேச இருக்கிறோம் தோழமைகளே. காரணம், இணைய வழியில் அடுத்த நிகழ்வு நடத்துவதற்கான மாநில செயற்குழுவில ஒப்புதல் பெறப்பட்டு இருக்கிறது. முறையாக அதை நம்முடைய பொதுச் செயலாளர் இலக்கிய குழுவை அழைத்து அதில் இணைய வழியில் பங்கேற்று கருத்துக்கள் கேட்டு முறையாக நாம் தொடங்க இருக்கிறோம் தோழமைகளே. அப்படி தமிழ் வாரத்தினுடைய 2ஆம் நாள் நிகழ்வாக ஏப்ரல் 30 இணைய வாயிலாக நாம் இன்றைக்கு நம்முடைய மொழி சார்ந்த நிகழ்வுகளையும் ஜாதி கடந்து மனிதத்தை மாண்பை போற்றிய சங்கே முழங்கு என உறக்க சொன்ன மகத்தான கவிஞனுடைய சிந்தனைகளை ஒட்டி நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. அப்படி இன்றைக்கு 2ஆம் நாள் நிகழ்வில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேலாள் பொதுச் செயலாளர் இணைய வாயிலாக நாம் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாள் நிகழ்விலும் பின்னூட்டத்தில் முதன்மையாளராக இருந்து நம்மை நெறிப்படுத்துகிற, வழிப்படுத்துகிற, நம்முடைய கருத்துக்களை எல்லாம் நல்வழிப்படுத்துகிற வணக்கத்திற்குரிய தோழமை மிக்க கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள், நாம் அடிக்கடி சொல்லுவது போல, நாம் கல்லூரி காலங்களில் படிக்கின்ற பொழுது கவிஞர் அவர்களுடைய சூரிய மலர்களை நாம் விடாமல் படித்து மனப்பாடமாக சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்து பயணித்த நம்முடைய கவிஞரின் சிந்தனையை இன்றைக்கு அவருடைய நேரடி நிகழ்வாக இணைய வாயிலாக நம்மோடு பயணிக்க இருக்கிறார்கள் சிறப்புரையாக. அப்படி தோழமை மிக்க எளிமையான மனிதராக இருந்தாலும் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை இணைய வாயிலாக உரைப்பொழிவால் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் இன்றைக்கு சிறப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ் வாரத்தினுடைய நிகழ்வாக நம்முடைய கவிஞரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கிய குழுவின் சார்பாக இணைந்திருக்கிற இந்த அவையின் சார்பாகவும் சிறப்புரை நல்க வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, உங்களுடைய சிந்தனையை தருக. அன்பான வேண்டுகோள், நேற்றைய தினம் சொன்னது போல 30 நிமிடத்திலிருந்து 35 நிமிடத்திற்குள் வரையறை செய்து கொள்ளவும். காரணம், பின்னூட்டமும் நாம் வழங்க தொடங்கி இன்றைக்கு 2வது நாளாக இன்றைக்கு தமிழ் வார விழா அன்பு நெஞ்சங்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டு வருகிறது. இதற்கு காரணமான நம்முடைய பொதுச் செயலாளருடைய சிந்தனையிலே தோன்றி இணைய வழியிலே இந்த சாதனையை நிகழ்த்தி கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிக அல்ல. இதற்கு துணையாக இலக்கிய குழு மிக அருமையாக செயல்பட்டு வருகிறது. நம்முடைய அருமைக்குரிய நெறியாளர் பேராசிரியர் கருமுருகன் அவர்களும், அவருக்கு துணையாக நம்முடைய அருமை ஐயா அவர்களும், இன்னும் சகோதரிகள் அரைச்செல்வி போன்றவர்கள் எல்லாம் நமக்கு மிக ஒத்துழைப்பு நல்கி வருகின்றார். உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தமிழ் சுவையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கீராவிலே தொடங்கி நம்முடைய சிறுகதை எழுத்தாளர்
கோ அழகிரிசாமி தொடங்கி ஈராவிலே வந்து தமிழ் ஒளியிலே நாம் கால் பதித்து இன்றைக்கு தமிழ் வார விழாவிலே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறோம். பாரதிதாசனை ஒரு காலத்தில் பொது உடைமை இயக்கம் அவ்வளவு சிறப்பாக கவனிக்கவில்லை என்ற கருத்து உண்டு. அந்த காரணம் அவர் பல்வேறு அரசியல் நிலைகளிலே நமக்கு திராவிட இயக்கத்துக்கும் நமக்கும் சில கருத்து வேறுபாடுகள் அப்பொழுது இருந்தது. இப்பொழுது நாம் எல்லாம் ஒரு ஒன்றுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இருந்த காரணத்தினாலே, ரொம்ப தேசிய எழுச்சி இருக்கிற காரணத்தினாலே இந்த தமிழ் தேசியத்தை நாம் வேறு மாதிரியாக புரிந்து கொண்டு பாரதிதாசனை நாம் கொஞ்சம் பாராமுகமாக இருந்து விட்டோம். இந்த பாராமுகத்தை முதலில் உழைத்தவர் நம்முடைய மார்க்சிய அறிஞர் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நான் அப்பொழுது 20 1974 அரூரிலே தொடங்குகிறோம். தமிழர் தோழர், உங்களுடைய ஸ்பீச் விட்டு விட்டு கிடைக்குது தோழர். தருமபுரி மாவட்டத்து பாடல்களை கவிஞர் சண்டையப்பன் அவர்களும், சேலம் மாவட்டத்து பாடல்களை வாழப்பாடி சந்திரன் அவர்களும் தொகுத்தளித்தார்கள். அந்த கவிஞர் சடையப்பன் அவர்களும் தெய்வம் சடையப்பன் என்ற 2 பேரையும் இணைத்து தாவரையிலே கவிதைகள் எழுதி கொண்டு வந்தார். நாங்கள் தெய்வத்தை சந்திக்கிற பொழுது அவர்தான் எங்களுக்கு, நான் அப்பொழுது பாரதிதாசன ரொம்ப ஈடுபாடு கொண்டு ஒரு விரியனை போல தெரிந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வகுப்பு தோழர் ராமானந்தன் அவர்கள்தான் என்னை தெய்வம் டாக்டர் அவர்கள் இடத்திலேயே அழைத்துக் கொண்டு சென்றார். அப்பொழுது அவர், உனக்கு எதிரப்பா ருசி இருக்கிறது என்று சொன்னார். இவன் பாரதிதாசன் ரொம்ப வெறிங்க உனக்கு. அப்படியா, பாரதிதாசன்ல வெறியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீ 2வது தொகுதி படித்திருக்கிறேன் ஐயா. அப்போ பாரதியை பத்தி பாரதிதாசன் எழுதியிருப்பாரு, அதை பார்க்கலையா நீ? பார்த்தையா, பாரதியார் கண்ட மாதிரி கடவுளை எல்லாம் பாராட்டுறாரு, அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு சொன்னான். அப்படியா என்று தாமரையிலே வந்த ஆர்.கே. கண்ணன் அவர்களுடைய கட்டுரைகளை எடுத்து போட்டு, தாமரைகளை எல்லாம் இதழ்களை எடுத்து போட்டு எங்களை ஆளுக்கு ஒரு 2 பக்கம் வாசிக்க சொன்னார், உரத்து வாசிக்க சொன்னார். அப்பொழுது ஒரு 4-5 தோழர்கள் உட்கார்ந்து கொண்டு அதை வாசித்து போட்டோம். அப்பொழுதுதான் எங்களுடைய கண்கள் விரிந்தன. பாரதிதாசனை இப்படி பார்க்க வேண்டுமா என்ற ஒரு புதிய பார்வை நமக்கு கிடைத்தது. பாரதிதாசனை நாம் கொண்டாட மறந்து விட்டோம் என்று குறைபட்டு கொண்டு அந்த குறையை நிறைவு செய்வதற்காக ஆர்.கே. கண்ணன் அவர்கள் எழுதினார்கள். பாரதியினுடைய நீட்சி பாரதிதாசன், பாரதியினுடைய நீட்சி மட்டுமல்ல, பாரதியின் அடுத்த கட்ட வளர்ச்சி பாரதிதாசன். பாரதி எதையெல்லாம் தொட்டு காட்டி சென்றாரோ அவற்றையெல்லாம் துலங்க வைத்தவர் பாரதிதாசன். ஒரு நாடு என்றால், ஒரு இந்திய நாடு என்றால், அதனுடைய முதல் விடுதலை போராட்டத்திலே பாரதியாருடைய இருக்கிற பொழுது விடுதலை போராட்டத்திலே ஈடுபாடு கொண்டு பாரதிதாசன் செயல்படுகிறார். அப்போ அவர் சொல்றார் பாருங்க, விடுதலை போராட்ட காலத்துல வஉசி வாஞ்சி வாவேசு பாரதி மான மிகுந்த வாழ்வினர் திலகர், காந்தி, பகத்சிங், சரோஜினி குடும்பம், ஈவேரா, சிங்காரவேலனார், ஜீவா இன்னும் உயிரை
எண்ணா கடமையா ஆயிரம் ஆயிரம் பேரை அழித்து பெற்ற விடுதலை. சுக்கா மிளகா அக்கா சும்மா கொடுப்பதற்கு விடுதலை சுதந்திரம். இந்த விடுதலையை எவ்வளவு அழகாக கோத்து பாரதிதாசன் அவர்கள் சொல்லுகிறார். அந்த விடுதலை யார் கையில் வந்திருக்கிறது என்று அந்த கவிதை, பெரிய கவிதை அது. தினமணி இணைப்பிலே ஒரு தடவை போட்டிருந்தார்கள், தினமணி கதிரில போட்டிருந்தார்கள் அந்த கவிதையை. அப்படி தேசிய முதல்ல சுப்பிரமணியர் துதியமுது, மயிலம் முருகனை பற்றிய பாடல்கள் இவையெல்லாம் எழுதி கடைசியிலே பாரதியாரை சந்தித்த பொழுது பாரதிதாசன் எழுதுகிறார், பாடலில் பழமுறை பழநடை என்பதோர் காடு முழிது திரிந்தபின் சுப்பிரமணிய பாரதியாரின் பாட்டுக்கு புதுநடை புதுமுறை புகுத்தினார். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கவழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையில், அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நிற்பவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் என்று பாரதியாரை பற்றி திருச்சி வானொலி நிலையத்திலே பாரதியினுடைய கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி இந்த பாடலை அவர் இயற்றியிருக்கிறார். அப்ப பாரதியை அவர் மகாகவி அல்ல என்ற ஒரு விவாதம் தமிழகத்திலே வந்தது, தமிழ்நாட்டிலே வந்தது. அந்த விவாதத்தை தொடங்கி வைத்தவர் மரியாதைக்குரிய பொன்னியின் செல்வன் புதினத்தை எழுதிய கல்கி அவர்கள். அவர் காரைக்குடியில ஒரு கூட்டத்துல பேசுகிற பொழுது, பாரதி ஒண்ணும் பெரிய மகாகவி எல்லாம் கிடையாது, ஒரு நல்ல கவிதைகளை எழுதியிருக்கிறார், ஒரு நாட்டு கவி. இந்த வைத்தியத்துல நாட்டு வைத்தியம் ஆங்கில வைத்தியம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நாட்டு கவி இவர் ஒன்றும் பெரிய மகாகவி எல்லாம் இல்லை. கொதித்து போய் தமிழ் என்பர்கள் பாரதி என்பர்கள் அதற்கு நிறைய பதில் அளித்தார்கள். உரைநடையிலே வாரா எழுதி எழுதி குவித்தார். வாரா எழுதிய மகாகவி பாரதியினுடைய வரலாற்று நூல் மிக அற்புதமான இது. பாரதியை எடை போட்டு அவர் எப்படி 20ஆம் நூற்றாண்டின் தலை வாயிலாக தமிழை வளர்ப்பதற்கு அவர் தோன்றியிருக்கிறார் என்பதனுடைய அவருடைய தோற்றத்தை பற்றியும் அவருடைய அருமை பற்றியும் பெருமை பற்றியும் அவருடைய சாதனைகளை பற்றியும் வாரா மிக சிறப்பாக உரைநடையில எழுதினார். பாரதிதாசன் அதை கவிதையை சாதித்தார். அக்காலத்திலே ஆனந்த விடனிலே பாரதியார் உலக கவி அல்ல என்று சொன்னவர்களுக்கு மறுப்பு எழுதி பாரதியார் உலக கவி, அவர் மகாகவி அல்ல என்று சொல்லுவது. மகாகவி மட்டுமல்ல, அவர் உலக கவியினார். பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பறந்து இருந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர், ஓர் ஊருக்கு ஒரு நாட்டுக்கு உரியதான ஒட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர், மேலும் வீரரவர் மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்பார். சீருயர்ந்த கவிஞர்பால் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர்பார் கண்டோ என்று பாரதியாருடைய முழு சித்திரத்தை, அவருடைய முழு பரிமாணத்தை மிக அழகாக கவிதையிலே வேறு யாரும் இப்படி சொல்லவில்லை. அதுக்கு முன்ன கவிமணி சொன்னார், பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானேடா, அதை கேட்டு கிரிகிரித்து போனேனேடா, அந்த கிரிக்கில் உளறி மொழி பொறுப்பாயடா. இவர் ஒரு ரசனை மட்டும் பாரதி பாட்டிலே நான் மயங்கினேன்னு சொல்றார். நாமக்கல் கவிஞர் வந்தார், அவர் என்ன சொல்றாருன்னா, பாரதியின் பாட்டு சீக்க கேட்பானாகில் ஒரு ஏழை விவசாயி கிழவன் படிப்பறியா மிக ஏழை கிழவனேனும், படிப்பறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியார் பாட்டு சேர்க்க கேட்பானாகில் துடித்தெழுந்து தன் மெலிந்த தோளை தட்டி எடுத்தெறிய வேணுமென்ற அடிமை வாழ்வில் இப்பொழுதே இக்கணமே என்றென்றார்த்த ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டு செய்வான் என்றால் அப்பாட்டின் மகிமிதனை யாரே சொல்வார் என்று வியந்து அவருடைய விடுதலை போராட்ட உணர்ச்சியை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ பாரதியினுடைய இனிமையான கவிதையிலே நான் மயங்கினேன் என்று ஒருவரும், பாரதியினுடைய விடுதலை போராட்ட உணர்ச்சியை மட்டுமே சித்தரித்தவர் ஒருவரும், ஆனால் பாரதிதாசன் தான்
பாரதியினுடைய முழு வடிவத்தையும், அவன் விடுதலை போராட்ட வீரன் மட்டுமல்ல, அவன் சமூக புரட்சியாளர், அவன் பெண், அவன் சமூகத்திலே மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்பார். அப்போ சமத்துவத்தை பாடியவன் பாரதி அப்படின்னு நிறுவுகிறார். 4 தெருக்களின் கூட்டில் மக்கள் 4000 காண தோலினில் தாழ்ந்தவர் என்று சொல்லும் தோழர் சமைத்ததை உண்பார் யார்? பாரதியார். இது ஒரு பார்வை. அப்போ அவர் பிராமண சமூகத்திலே பிறந்திருந்தாலும் அவர் ஜாதி மறுப்பாளராக வாழ்ந்திருப்பார். வாழ்ந்து காட்டிய ஐயர்னா நீங்க பிராமணர் கூடாது. ஐயர் என்றால் தலைவர் என்ற பொருளிலே பாரதிதாசன் கேட்கிறாங்க. ஐயர் ஐயர்னு சொல்றீங்களே, அப்போ ஐயர் ஜாதியை பெருமைப்படுத்துகிறீர்களா என்று கேட்கிற பொழுது, அடே அடே அடே, ஐயர் என்றால் தலைவர் என்ற பொருளிலே நான் ஐயரை குறிப்பிடுகிறேன். ஐயர் கவிதைக்கு இழுக்கு அழகாக முடிச்செவிழ்ப்பார் விடுவார், முடிச்செவிழ்த்தால் விடுவார் உண்டோ என்று காட்டமாக பாரதிதாசன் எழுதினார். அது பாரதியாருடைய 10 ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்த காலத்திலே. கவிதையில் மட்டுமல்ல, பாரதியாருக்கு தன் உடலாலும் அவர் உழைத்தவர். அவர் என்ன வேணாலும் பாரதிக்காக செய்வார், உயிரியே கொடுப்பார். அப்படிப்பட்ட இன்றைக்கு அழகான படம் அரசு அங்கீகரித்திருக்கிறது பாரதியார் படம். அது பாரதிதாசனுடைய வேண்டுகளுக்காக எடுக்கப்பட்ட படம். அது சென்னையில இருந்து ஒரு புகைப்பட கலைஞரை வரவழைத்து சென்னையிலே வைத்து எடுத்த படம் அது. அப்போ பாரதியார் தொழிலாளர்களை பற்றி பாடியிருக்கிறாரா? பாரதிதாசன் தொழிலாளரை பற்றி பாடியிருக்கிறார். பாரதியார் பெண் விடுதலை பற்றி பண்ணிக்கிறாரா? அதை மேலும் எடுத்து பெண் குழந்தை தாலாட்ட நீங்க பாருங்க. சாணியை சாமி என்று வைப்பார். நாணி கண்டவருக்கு நகைத்தினி கண்டவருக்கு ஒரு பெண் குழந்தை தாலாட்டுல சொல்றார். காதலை பற்றி, காதல் 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 போயின் சாதல் 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 சொல்லலாம் பாரு. அது கட்டில் அகப்படும் வசவுல எல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் விரிவாக்கி சாதித்தவன். அதுக்கு மட்டுமில்ல, பொது உடைமை, அந்த பொது உடைமையுடைய கொள்கைகளை, தொழிலாளிகளை, கதாநாயகர்களாம் நான் விரல் வளைவில் நாளா இதை ஒரு இலக்கியத்தை காட்சிப்படுத்துற, கவிதையை காட்சிப்படுத்துற பாருங்க. அவர் கண்ணு முன்னால ஒரு பூ கட்டுகிற ஒரு பெண் தொழிலாளி, அந்த விரல் அசைவில் அந்த மாலை உருவாகிறது, அந்த அழகை என்ன விரல் விளைவில் எங்கெல்லாம் அழகு இருக்குதுன்னு சொல்றாரு பார். அடடே, செந்தோட் கலப்பையுடன் உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தால் விளைந்த நன்சை நிறத்தினிலே என் விழியை நிறுத்தினால் என் நெஞ்சமெல்லாம் குடியேறி மகிழ்ச்சி. யாரு அழகு? பாரதி எப்படி ஒரு 1-2 வருஷத்து நூற்பழக்கமுள்ள மக்கள் எல்லோருக்கும் பொருள் விளங்கும்படி நூறுகளை செய்து தருவோன் தமிழ்த்தாய்க்கு புதிய உயிர் தருவோனாகின்றான் என்று சொன்னார் இல்லையா? அது போலத்தான் பல்லை உடைக்கும் கடின நடையிலே எதிர்த்த பிறகு எளிய தமிழை வளர்க்க முடியும் சொல்லுகிறார். காதலன் காதலியினுடைய அந்த சொல்லு எவ்வளவு இனிமையா இருக்குதுன்னா, பாரதி தமிழ் போல் இனிய சொல்றார். எந்த இடத்திலையும் பாரதியை மறக்கிறது இல்லைங்க. ஒரு காதலன் காதலியினுடைய இனிய சொற்களை ரசிக்கிற பொழுது கூட பாரதிதாசன் சொல்லுகிறார், பாரதி தமிழ் போல் இனிய சொல்லாள் என்று காதலன் காதலியினுடைய சொற்களின் இனிமையை பாராட்டுகிறானாம். அப்போ பாரதிதாசனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பாரதிதாசன்
முதலுடைய பக்தி கவிஞர். பாடிக்கொண்டு காவடி எடுத்துக்கொண்டு ஆடி பாடிக்கொண்டு மக்கள் அந்த பாடலை பாடுவார்களாம். அப்படி பக்தர்களுடைய உள்ளத்தை எல்லாம் கொண்ட பக்தி கவிஞராக மலர்கிறார். அப்புறம் தேசிய கவிஞராக வருகிறார். தேசிய கவிஞராக வருகிற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி மூட நம்பிக்கைகளை எல்லாம் பார்த்து இதை ஒழிக்க வேண்டும் என்று பாரதிக்கு பிறகு அடுத்த கட்டமாக சமூக புரட்சிக்கு தலைமை தாங்குக பெரியாரோடு இணைகிறார். பெரியாரோடு இணைந்து சாதி மத மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் எதிர்த்து தன் கவிதை வாழாலே அதை வெட்டி நாசமாக்குகிறார். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றாரே, மருட்டுகின்ற மதத்தை இவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் தீர்வது என்னால் வெருட்டுகின்ற, அதாவது இந்த முதலாளித்துவத்தை வெருட்டுகின்றதுனா பகுத்தறிவுன்றார். பகுத்தறிவுனா கடவுள் இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல, முதலாளியத்தை ஒழிப்பதும். அப்ப வெருட்டுவதே பகுத்தறிவாகும். இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றேயாகும். பாரதிதாசன் அப்படி நமக்கு புரிய வைத்தவரார்க்கே கண்ணன் அவர்கள். ஆனா அதற்கு முன்பாகவே நாங்கள் அரூரிலே நானும் ரமானந்தனும் சேர்ந்து பாரதிதாசனுக்கு விழா எடுத்தோம், அம்பேத்கருக்கு விழா எடுத்தோம், பெரியாருக்கு விழா எடுத்தோம். இப்ப எல்லாம் கருப்பு சிவப்பு நீலம், கருப்பு சிவப்பு நீலம் என்று முக்கூட்டோடு இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த கருத்தை இதெல்லாம் வருவதற்கு முன்பே 50 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் அரூரிலே கொண்டாடினோம். அதனால் பல எதிர்ப்பு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாரதிதாசன் எங்க ஜீவாவுக்காக எழுதி கொடுத்த பாட்டுங்க இது. என்ன பாட்டு? புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறுடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். என்ன அருமையான பாட்டு! ஜனசக்தி இதழுக்காக ஜீவாவுக்காக எழுதி கொடுத்த பாடல் இது. எந்த பாரதிதாசன் பதிப்பிலும் வருவதில்லை. நீங்க தாமரை வெளியிட்ட ஜீவா நினைவு மலரை எடுத்து பாருங்கள், இந்த செய்தி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவிஞன் பாரதிதாசன். பாரதிதாசன் ஒரு தமிழ் தேசியத்தை அவன் முன்னிறுத்தியவன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தமிழருக்கு தமிழ் மீது காதல் உண்டு, நான் செய்வோம் நாடும் நல்ல தொண்டு என்று தமிழ் 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 சொல்லி பாருங்க. அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு வரும். பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிர். அந்த பாட்டை சுசீலா மறுத்து தண்டபாணி தேசிகர் பாடிய பாடலே நான் ஒரு வலைதளத்துல மெட்ட அமைச்சு கொடுத்து இருக்கிறது. அப்போ இந்தியாவில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. அந்த தேசிய இனங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்திய தேசியம். இப்ப இந்திய தேசியம் என்பது பல தேசிய இனங்களின் ஒன்றிணைப்பு, பல மாநிலங்களின் ஒன்றிணைப்பு. ஒன்றியம்தான் அந்த ஒன்றிய அரசாங்கம் என்கிற மத்திய அரசாங்கம். எனவே ஒரு இந்தியா வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய எல்லா மொழிகளும் சமமாக வளர்ச்சி பெற வேண்டும். இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களும் சமமாக வளர்ச்சி பெற வேண்டும். அதுதான் பாரதியாரு ரொம்ப நுட்பமா சொல்றாரு. கம்பத்தின் கீழ் நீட்டல் காணி, எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம், நம்பர் குறியற வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர். யார் யாரெல்லாம் அந்த கொடியின் கீழ் இருக்கிறாங்க? செந்தமிழ் நாட்டு பொருணர் கொடு சிந்தை துணிந்த துளுங்கு தெலுங்கர், தாயின் சேவடி கேப்பனை செய்திடு துடுவர், கண்ணலர் ஒட்டியரோடு போரில் காலன் கலக்கு முராட்டர். ரவீந்திர பாரதியா பேசுறது கேக்குது. மல்லர் என்று தமிழ் தேசிய இனங்களின் வீரர்கள் அந்த கொடியின் கீழே அணிவகுத்திருக்கிற இந்தியாவினுடைய அழகிய காட்சியை, தேசிய இனங்களின் ஒன்றுபட்ட ஒரு இந்தியாவை கண்முன்னே. அப்பப்ப வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுங்கய்யா.
தேசிய இனத்தினுடைய இன்னும் வலிவாக்கி இன்னும் பெரிதாக்கி பாரதிய 1930களிலே ராஜாஜி இந்தியை திணிக்கிறார். அப்படி திணிக்கிற பொழுது சுயமரியாதை இயக்கம் முதல் முறையிலே போர்க்கொடி தூக்குகிறது. காங்கிரஸ் இயக்கத்திலே பெரிய தலைவராக இருந்த திருவிக அவர்கள் முதற்கொண்டு எல்லோரும் அந்த இந்திய எதிர்ப்பிலே கலந்து கொள்ளுகிறார்கள். அப்போ ஒரு மொழியை அதிகம் பேர் பேசுகிறார்கள் என்பதற்காகவே அந்த மொழியை இன்னொரு மொழிக்காரர்கள் மீது திணித்தால் அது கொடுமை இல்லையா? அது ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை எட்டுதான் இந்திய போராட்டம் தொடங்கியது. அப்ப அது ஒரு தேசிய இன வெறியா இல்ல, தேசிய இனத்தினுடைய உரிமை குரல். அந்த குரலாக ஒலித்தவர் பாரதிதாசன். அப்படி அந்த தேசிய குரல் இது ஒரு குறுகிய தேசியவாதம் என்று நாம் பார்த்தோம். ஆனால் நம்முடைய மார்க்சிய பேரறிஞரான தமிழ் இலக்கிய அறிஞரான நம்முடைய சிவத்தம்பி அவர்கள் சொன்னார்கள், பாரதிதாசனுடைய தேசிய பார்வை என்பது, தமிழ் தேசிய பார்வை என்பது இந்திய தேசியத்துக்கு எதிரானது அல்ல. இதெல்லாம் சீனா விடுதலை போராட்டத்திலே பணியாற்றியவர்கள் எல்லாம். எனவே இந்தியா வயிறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்க துறவியின் முறையால் குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்த்திடும் தந்தை அயலவர் ஆகும் வண்ணம் தமிழின் அறிவினில் உறவர் கண்டு. ஏன் தமிழ் பற்றி அவளை அதிகமா எழுதுற? நல்லா ஆரம்பத்தில் நினைச்சேன், என்னத்துக்கு இவர் தமிழை இப்படி எல்லாம் வெறித்தனமா எழுதுறாரு. அல்ல, இன்னும் கூட அதிகமாக எழுதியிருக்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் சொல்ல தோன்றுகிறது. காரணம், தமிழை அழிப்பதற்காக ஒரு வேற்று மொழியை வன்மையாக திணிக்கிற பொழுது அது கிளர்ந்து இடத்தானே செய்யும். எந்த மொழியும் ஒரு புழுவை கூட நீங்கள் குத்தினால் அது நெளிந்து போராடும், வாழ்வதற்காக போராடும். அப்போ ஒரு தமிழ் பற்றை தமிழ் மக்களிடத்திலே ஊற்ற வேண்டிய அவசியம் வருகிறது. என்ன சொல்றாரு பாருங்க, சங்கே முழங்கு சங்கே முழங்கு, எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இதெல்லாம் ஏன் முழங்குறாரு? ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமைக்கான குரல் இது. கவிதையில் அப்படித்தான் இருக்கும், ஆவேசமாக தான் இருக்கும். அது எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல, எந்த தேசிய இனத்துக்கும் எதிரானது அல்ல. அன்றைக்கு நாம் இந்த இந்திய எதிர்ப்பை எடுத்தது. இன்றைக்கு மராட்டிய மாநிலத்திலே இன்றைக்கு யார் இந்தியை திணிக்கிறார்களோ அந்த ஆட்சிக்கு இருக்கிறவர்களே அதை வெறுக்கிறார்கள். இப்பொழுது மும்மொழி கொள்கை வேண்டும் என்று சொல்லுகிற பாரதிய ஜனதாவினுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியிலேயே இன்றைக்கு அந்த முதல்வரே எங்களுக்கு இந்தி தேவையில்லை, மக்கள் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப இதெல்லாம் என்ன? தமிழ்நாட்டினுடைய அந்த எழுச்சி இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களும் அது நியாயமாகப்படுகிறது. இப்படிப்பட்ட எழுச்சியை ஏற்படுவதற்கு நீங்கள் கைலாசபதி சொல்றார், பாரதிதாசனுக்கு இவ்வளவு மொழிப்பற்று வருவதற்கு காரணமே பாரதிதாசன் தான் கைலாசபதி சொல்றார். அப்ப அவர்களெல்லாம் பாரதி அவரை பெரிய இடத்திலே சேர்க்கிறார். குடியரசு இதழ்தான் மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்ஸ் எங்கல்ஸினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல் தமிழிலே மொழிபெயர்த்தது.
பொது உடைமை இயக்கமே தோன்றாத காலத்துல அது வெளிவந்து இருக்கிறது. அப்ப பாரதிதாசன் அந்த சமதர்ம கட்சி இயங்குகிற உருவாகிற பொழுது பெரியாருடைய ஈரோடு திட்டம்னு சொல்றவே, அந்த சிங்காரவேலர், ஜீவா இவர்களெல்லாம் சேர்ந்து, பெரியார் இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்த திட்டம் தான் ஈரோடு திட்டம். அந்த ஈரோடு திட்டம் அது சோசலிசத்தை, பொது உடைமையை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு வேலை அறிக்கை. அந்த திட்டத்தை உள்வாங்கி கொண்ட பாரதிதாசன் தொழிலாளிகள் மீதும் தொழிலாளி வர்க்கத்தின் மீதும் அவர் மிக அருமையான ஒரு பார்வை. யார் யார் பாருங்க, மண்பானை செய்யக்கூடியவர்கள், பூ கட்டுகிற தொழிலாளி, விவசாயி, வண்டி ஓட்டுகிறவன், இவர்களெல்லாம் விறகு பிளக்கிற தொழிலாளி, இப்படி சமூகத்துல உழைக்கிற மக்களை எல்லாம் கதாநாயகனாக்கி பாக்குறாருங்க பாரதிதாசன். ஒரு நாள் இவர் வெயில்ல போறாரு, வெயில் தாழ முடியாத மரத்து நிழல்ல போய் நிக்கிறாரு. அப்ப வேகாத அந்த வெயில்ல பெண்கள் களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் கழனியிலே. அப்போ சொல்லுகிறார், களைபோக்கு சிறுவையின் விளைக்க இவர்கள் என்ன பாடுபடுகிறார்களே, இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? உடல் வியர்வை, உடலிலிருந்து வியர்வையை சிந்தி உழைக்கிறார்களே உழைப்பாளிகள், அவர்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் என்கிற பொது உடைமை கருத்தை அந்த கவிதையிலே விதைக்கிறார். ஒரு அழகு எங்கெங்கெல்லாம் பார்க்கிறார்கள். கட்டட உடையால் சிற்றிலையால் களை எடுக்கின்றாள், அதோ களை எடுக்கின்றாள், கவிழ்ந்த தாமரை முகம் திரும்புமா, அந்த கவிதை ஓவியம் என விரும்புமா. காதல் என்னங்க, உழைப்பாளி மக்கள் அவர்களை தான் கதாநாயகியாக்குகிறார். அப்போ காதல் உழைப்பாளியில அவர்களும் சிரிக்கிறார்கள், அவர்களும் மகிழ்கிறார்கள், அவர்களும் காதலை கொண்டாடுகிறார்கள் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். வியட்நாமிலே மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்த்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பதுங்கு குழியில் இருக்கிற வீரன் தன் காதலினுடைய படத்தை வரைந்து கொண்டிருக்கிறான், காதலிக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிறான் என்று ஒரு செய்தியை நாம் படித்தோம். அப்போ எந்த நிலையிலும் மனிதன் வாழ்க்கையின் மீது தீராத காதல் கொண்டவன். அதுதான் பாரதிதாசனுடைய இலக்கியங்கள் முழுவதும் அப்படி பாண்டியன் பரிசு நீங்க படிக்கணும். பாண்டியன் பரிசை படிச்சா அது ஒரு ராஜா ராணி கதை தான். ஆனா கடைசியில என்ன வருது, அந்த கதாநாயகன் வெற்றி பெற்று பூரா பொது உடைமை ஆட்சியாக உருவாக்குறான் அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு வருவார். மிக அருமையான ஒரு கவிஞர் நாம பாரதிதாசன். தமிழ்நாட்டு அரசாங்கம் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 மே 5 வரை தமிழ் வாரம் என்று கொண்டாட அறிவிப்பிருக்கிறது. அதை நாம் தமிழ்நாடு கலை இலக்கிய மூலமாக அதை நாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாமும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்றைக்கு தமிழ் வார விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது பாரதிதாசனுடைய விழாவை நாம் இன்னைக்கு 2வது நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாரதிதாசன் அப்பொழுக்கற்ற தமிழ் சிந்தனையான், தமிழ் கவிஞன், பாரதியினுடைய நேர் வாரிசு, பாரதியினை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றவன். அப்போ பாரதியார் காலத்துல பொது உடைமை கருத்துக்கள் அவ்வளவு வளர்ச்சி அடையல. அவர் லெனின் காலத்துல வாழ்ந்தவர், லெனின் காலத்துல வாழ்ந்தவர் இந்த கொள்கைகளெல்லாம் ஆதரிக்கிறார். ஆனா பாரதிதாசன் தெளிவா என்ன சொல்றாரு பாருங்க, ஹிட்லர் சோவியத் யூனியன் மீது படையெடுக்கிறார். உலகின் உயிரை ஒழிக்க நினைத்தால் ஹிட்லர் எனும் சிட்டு குருவி நெருப்பில் வீழ்ந்தது, முற்றிற்று. உலகின் உயிர் என்கிறார் சோவியத் யூனியனை பாரதிதாசன். இதையெல்லாம் நாம பார்க்க தவறி இருக்கிறோம். அதை இப்பொழுது சரி செய்து விட்டோம். கொண்டாடக்கூடிய ஒரு கவிஞன் அவர். காதலா பாரதிதாசன் கொஞ்சுகிறார், பொது உடைமையா பாரதிதாசன் முன்னிருக்கிறார். தொழிலாளிகளை பற்றி மண் மீது வரியரெல்லாம், மண் மீது உழைப்பாரெல்லாம் வரியறாம். இந்த மண் மீது, இந்த உலகத்திலே உழைக்கின்ற மக்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கின்றார்கள். மண் மீது உழைப்பாரெல்லாம் வரியறாம், உரிமை கேட்டால் புன் மீது அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை தன் கண் மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின்
விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது? பாரதி சொல்றார், பட்டு கருநீல புடவையை பதித்த நல்வயரம் நட்ட நடுநிசையில் தோன்றும் நட்சத்திரங்கள் அப்படின்னு அவர் ஒரு அழக ஒரு உருவகத்தை சொல்றாரு. பட்டு புடவையில் இருக்கக்கூடிய சரிகை மாதிரி நட்சத்திரங்கள் வானத்தை இருக்குதுன்றார். நீல பட்டு புடவையில இருக்கிறது பிறக்கிறார். ஆனா பாரதிதாசன் எப்படி சொல்றாரு பாருங்க, உழைக்கிற மக்கள் எல்லாம் உரிமை கேட்டால் இந்த பணக்காரர்கள், இந்த முதலாளிகள் அவர்கள் புண்ணிலே அம்பு பாய்ச்சுவதை போல கொடுமை செய்கிறார்கள். இந்த கொடுமையான காட்சியை பகலெல்லாம் கண்டு கண்டு இந்த வானம் அப்படியே கொப்பளித்து கொப்பளம் போட்டிருக்கிறான் வானத்துல என்று விண்மீன்களை பற்றி இந்த தொழிலாளியினுடைய துன்பங்களை அது கொப்பளமாக மாறி இருக்கிறது என்று பாரதிதாசன் வர்ணிக்கின்றார். என்ன அருமையான ஒரு கவிஞன் பாரதிதாசன், கொண்டாட வேண்டிய கவிஞன் அல்லவா? பாரதியை பத்தி அவர் பாடுறதா இருக்கட்டும், தமிழை பத்தி அவர் பாடுறதா இருக்கட்டும், தொழிலாளியை பத்தி பாடுறதா இருக்கட்டும், உள்ளே இருப்பது முதலாளி செட்டி, ஏறுகால் மீது தானே சக்கரை கட்டி வண்டி ஓட்டுறான். வண்டி ஓட்டுறான் முன்னாடி தானே உட்காந்து வண்டி ஓட்டுவான். அது ஏறுகால் மீதில் அவ சொல்றா, காதலி சொல்லுகிறாள், உள்ளே இருப்பது முதலாளி செட்டி, ஏறுகால் மீதில் தான் சர்க்கரை கட்டி, தெரியவில்லையோடி தலையில் துப்பட்டி எடுத்து தலையில் கட்டிக்கிறான் உருமாலையா. அப்படிப்பட்ட அந்த தொழிலாளி தான் அந்த வண்டி ஓட்டுறோம் தான் என் காதலன். அத்தாலே அவர் என்றால் அதில் என்ன அட்டி, வெயில் தாழ வர சொல்லடி, கையில் கோடாலியோடு வருவார். விறகு புழக்கிறவன் அவன் பாருங்க, கவிதையின் தலைவனாக வருகிறான். விறகு புழக்கிறவன், பூ கட்டுறவார், குரத்தி பாட பாட குரத்தியாட, அந்த குரத்தி களை கூத்தாடி, கம்பி மேல நடக்கிற களை கூத்தாடி, இப்படி சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட பகுதியில் இருப்பவர்களை எல்லாம் கவிதையில் தலைவராக கொண்டு வருகிறார். களை எடுக்கிறவன், ஏர் ஓட்டுகிறவன், இவனெல்லாம் கலப்பையுடன் உழவன் செல்லும் புதுநடையில் பூரித்தாள். ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு! அந்த அழகின் சிரிப்பு மிகச்சிறந்த ஒரு உலக இலக்கியம். இப்படி எதை தொட்டாலும் அப்படியே தேன் துளிகள் தான், அப்படியே நெருப்பு தான், நெருப்பு மலர்கள், தேன் துளிகள், இனிமை பொங்குகின்ற தமிழ் பாடல்கள் எல்லாம் தமிழ் இனிமையா, தொழிலாளி வர்க்க கோப உணர்வா, பொது உடைமையினுடைய வீரியமான சித்தாந்தமா, எதை எடுத்தாலும் பாரதிதாசன் மிக உயர்ந்து இருக்கிறார். அவர் பல்துறை வித்தகர். கவிதையில் அவர் சாதிக்காதது எதுவும் இல்லை. மிகுந்த நிறைவாழ்வு வாழ்ந்து துறைகளிலும் அவர் சொல்றார் பாருங்க, எத்தனை எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அப்பா பாப்பா பாப்பா. பாரதிதாசன் தமிழை பற்றி சொல்லுகிற பொழுதும், இயற்கையை பற்றி பாடுகிற பொழுதும், எதை பற்றி பாடினாலும் பார்த்து சொல்றார், உனை போதிலே உள்ளத்தில் ஊறி வரும் துணையும் பயனின்றி பசித்த வாக்கள் சிறிது கால் தேடுங்கால், சிறிது கூழ் தேடுங்கால், பானை ஆற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம், கவின் நிலவை உனை காணும் இன்பம் தானோ. நீல முக்காட்டுக்காரி நிலா அப்படின்னு கூட அழகாக எழுதிட்டு, ஆனால் அந்த சமூக பார்வை அவரை உந்துகிறது. இயற்கையை பாடுகிறோம், சமூக பார்வை. தமிழை பாடுகிற பொழுதும் உரிமைச்சம் பயிருக்கு வேர். தமிழ் வெறும் அழகா மட்டும், தமிழினுடைய இன்மை மட்டும் பாராட்டுறவரு. அது எங்களுடைய உரிமைக்கும் செம்மையான உரிமை என்கிற பயிருக்கு வேர் தமிழ், வெறும் மொழி அல்லது. இப்படி எதை எடுத்தாலும் ஒரு சமூக மாற்றத்துக்காக, சமூக மறுமலர்ச்சிக்காக, சமூக புரட்சிக்காக பாடியிருப்பவர் தான் பாரதிதாசன். துறைகளிலும் அவர் உச்சாணியாய் விளங்கி தமிழகத்தினுடைய அந்த இலக்கிய வளத்தை தன் கருத்து வளர்த்தால், தன்னுடைய மொழி வளர்த்தால், தன்னுடைய ஆளுமை திறனால், கவிதை பொங்குகின்ற கவிதை ஆற்றலினால் தமிழை வளர்த்திருக்கிறார். தமிழ் சமூகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட பாவேந்தர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய புகழை பரப்புவதிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னணி பாத்திரம் வகிக்கிறது. இதற்கு காரணமான நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களும், நம்முடைய கலை இலக்கிய குழுவினரும், நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற மாநில தலைவரும் பொருளாளரும், இன்னும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற அனைத்து தொடரும், நம்முடைய ஐயா சிவசுப்பிரமணியத்தில இருந்து, அறச்செல்வியில இருந்து, உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தமிழ் அன்பர்களில் இருந்து உங்கள் எல்லோருக்கும் இந்த 2வது நாள் ஒரு சொற்பொழிவாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்ந்து பாராட்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே. நெடிய சிந்தனை, காலத்திற்கு ஏற்ற சிந்தனையை சரியாக செதுக்கி தந்திருக்கிறீர்கள். நீங்க பாரதிதாசனை பேச சொன்னா இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஆனா அந்த கால வரையறைக்குள்ள நிக்கணுங்கிறக்காண்டி நீங்க தங்களுடைய கருத்துக்களை சுருக்கிக்கினீங்க தவிர, ஆனால் இந்த கருத்து காலம் கடந்து இந்த மக்களை செதுக்குகிற சிந்தனை ஒளி என்பதை நாமும் அறிவோம், இந்த அவையும் அறியும் என்கிற நிகழ்வோடு அடுத்ததாக பின்னூட்டம் சரியாக 3 நிமிடத்திற்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி, ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு பார்க்கணும். குறிப்பாக பாரதிதாசனுடைய சிந்தனை மட்டுமே இருக்கணும், தேவையில்லாத புறக்கருத்துக்களை இணைக்க வேண்டாம். அவருடைய சிந்தனை ஒட்டியே தான் நாம பார்க்க போறோம். இதான் செய்தி. அது மாதிரி பின்னூட்டம் சொல்ல விருப்பப்படுகிறவர் தன்னுடைய தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் கையை உயர்த்தலாம். அதற்காக அவருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கப்படும் என்கிற செய்தியோடு வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்கள் தொடங்கலாம். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறப்புரையாற்றிய மேனாள் பொதுச் செயலாளர் பேரிலேயே பாரதியாரும் இருக்காப்புல, பாரதிதாசனும் இருக்காப்புல, 2 பேரும் இருக்காப்புல. ஆக இவருடைய சிறப்புரை ரொம்ப எத்தகையது என்று அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். பழைய வரலாறுகளை பகிர்ந்து கொண்டார். இது ரொம்ப முக்கியம். முதியவர்கள் பழைய வரலாறை பகிர்ந்து கொள்ளணும், பதிவு செய்யணும். அப்பத்தான் வருங்கால சந்ததியினருக்கு தெரியும். அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் உண்மைக்கு நான் அறியாத சில பாடல்களை எல்லாம் சொன்னாரு, நான் அறிந்து கொண்டேன். அதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து பாரதிதாசன் பாரதியாருடைய நீட்சி வளர்ச்சி அப்படின்னு சொன்னாரு. பாரதியார் அசல்னா பாரதிதாசன் நகல். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், பாரதியாருடைய கவிதைகள்ல கொஞ்சம் வடமொழி சொற்கள் கலந்திருக்கும், பாரதிதாசனுடைய கவிதைகள்ல தூய தமிழ் சொற்கள், ரொம்ப எதுவும் வடமொழி சொற்கள்லாம் கலந்திருக்காது. அது ஒண்ணுதான் வித்தியாசம். அடுத்து இந்த கல்வி பாரதியாரெல்லாம் மகாகவி கிடையாது அப்படின்னு சொன்னது. பொதுவாகவே இவர் இவருடைய செயல்பாடு, கவிதைகள் அதை அனைத்தையும் வைத்து பிராமின் சில பேருக்கு வெறுப்பா இருக்கும். அந்த வெறுப்பு தான் கல்கிக்கு வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது உலக கவி அப்படின்னு நிலைநாட்டினது அருமையாக இருந்தது. அடுத்து இந்த கிண்டி எதிர்ப்பு போராட்டத்தை தொட்டு காட்டினாங்க. நிறைய பேர் இருக்கிறதுனால, நிறைய பேர் பேசக்கூடிய மொழி ஹிந்தி அப்படிங்கிறதுனால அது தேசிய மொழியாகணும்னு இன்னைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்காங்க. இதற்கு அறிஞர் அண்ணா சொன்ன ஒன்றை நாம் உறக்க சொல்ல வேண்டும், ஓங்கி சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அவர் என்ன சொன்னாரு, நிறைய காக்கைகள் நிறைய இருக்கு, அதுக்காக தேசிய பறவையா காக்கையை ஆக்கியிருக்கோமா? கிடையாது. மயில் கொஞ்சம் தான், ஆனா தேசிய பறவை மயில்னு ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த இதெல்லாம் இப்ப வடநாட்டுக்காரங்கள்கிட்ட ஓங்கி உறக்க சொல்ல வேண்டும் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். அருமையான உரை, மிக்க நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி, நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி தோழமையே. அடுத்த கவிஞர் ஆக்கி கையுறுத்தியவருக்கு மட்டுமே வாய்ப்பு. கவிஞர் ஆகிருஷ்ணன். ஐயா கேக்குதுங்களா? கேட்குது. அதற்கு முதற்கண் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு ஒரு பெருமையும் சிறப்பும்
அஹ், ம- மிக அருமையான ஒரு வாய்ப்பும் தந்த ஐயா மருத்துவர் அறம் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்களுடைய அந்த உரையை கேட்கின்ற பொழுது இன்னும் கூட நீட்டித்துக் கொண்டிருக்கலாமோ என்று கூட ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதனுடைய அடையாளம் என்பது அந்த இணையத்திலே ஒரு சிறு தடங்கள் வந்தாலும் எவ்வளவு மனம் கசப்பு வருகிற மனம் வருத்தம் வருகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன அந்த ஒரு அன்றில் பறவை போல, ஒரு அனிச்ச மலர் போல ஒரு சின்ன தடங்கள் வந்தால் கூட ஒரு உரையில அத்தனை பேரும் வருத்தப்படுகிற அளவுக்கு அந்த உரை இருக்கிறது. மிக சிறப்பானது. ஒரு பாரதிதாசனை நம் நெஞ்சுக்கு பார்வைக்கு முன்னால அருமையா நிறுத்தினாரு. ரொம்ப சிறப்பு. மற்ற கவிஞர்களுடைய பாரதிதாசனை நாம் இந்த அளவுக்கு நிறுத்தி அவரை குறித்து நாம் இன்றைக்கு பேசுவது என்பது அண்ணன் ரவீந்திர பாரதி சொன்னது போல ஒரு காலத்தில் திருவள்ளுவரையும் பாரதியையும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருந்த காலத்தில் அதற்கு பிறகு இன்றைக்கு நிலைநிறுத்துகின்ற வேலையை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்வில் இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதாவது பாரதிதாசனுடைய படைப்பு என்பது அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்கள் சொன்னது போல அத்தனை ஒரு சிறப்பாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் புலவர்களுக்கு பாடமாகவும் அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் தமிழ் பற்றுக்கும் தமிழ் உணர்வுக்கும் சிறப்பானதொரு செய்திகளை செய்து கொண்டிருக்க சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவருடைய படைப்பு என்பது குறிப்பாக அண்ணன் ரவீந்திர பாரதி சொன்னது போல தமிழ் மொழி என்பது ஒரு மொழி அல்ல, சாதாரணமாக ஒரு இருக்கிற மொழி. தமிழ் மொழி அல்ல, ஆனால் எங்கள் உயிர் அமிழ்து எங்களுக்கு வீரம் கொடுக்கின்ற படைக்கலன். இப்படி பலவாறாக ஒரு தமிழை நிலைநிறுத்துகின்ற அந்த பாங்கை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்து ஒரு நிலவை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக பாடக்கூடியவன் கவிஞன். ஆனால் அப்படி மகிழ்ச்சியான நேரத்தில் கூட கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவை உனைக்கானும் இன்பம் தானோ என்ற ஒரு சின்ன வார்த்தையிலே அந்த உழைப்பாளியினுடைய திறத்தை அழகாக சொல்லுகின்ற அந்த மகத்தான கவிஞனை அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்கள் அற்புதமாக, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரவீந்திர பாரதி அவர்கள் ரொம்ப சிறப்பானது ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக சங்கர நாராயணத்தோட சொல்றீங்களா? சங்கர நாராயணத்தோட சின்னக்கண்ணன் தோழர், சின்னக்கண்ணன் தோழர் தோழர் பின்னூட்டம் பின்னாடி கொடுத்து நான் பின்னூட்டம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பின்னூட்டம் கேக்குதா தோழர்? கேக்குது. சொல்லுங்க. என்னுடைய பின்னூட்டம் சாட்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நன்றி. நேரம் கருதி நான் அதை நன்றி தோழர். சாத்தூர் சிங்கக்குட்டி. நன்றி தோழர். சாத்தூர் சிங்கக்குட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் கேட்குது, சொல்லுங்க தோழர். கேட்குது. வணக்கம் ஐயா. இன்னைக்கு இந்த தமிழ்நாடு அரசு இந்த ஒரு வாரத்திற்கு பாரதிதாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறப்பான நிகழ்வை அவங்க ஆரம்பிச்சது. அதனால அதே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நம்ம அனைத்து இலக்கிய குழு உறுப்பினர்களுக்கு நம்ம நன்றியை பாராட்டுகள் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியில் அருமையாக நேற்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ரொம்ப சிறப்பா அதை தலைமையேற்று சிறப்புரையாற்றினார்கள். அதே மாதிரி கங்கா அவர்களும் செய்தார்கள். ரவீந்திர பாரதியினுடைய வாழ்த்துக்கள். இன்று 2வது நாளாக ஐயாவுடைய முதலாக பாரதிதாசன் ஐயாவை பற்றி சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் முத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. என்ன என்றால் பாரதிதாசன் ஐயா பெரியாருடைய கொள்கைகளை கடைபிடித்தவராக நாம் படித்திருக்கிறோம். அப்படி பெரியாருடைய கொள்கையை அவர் கடைபிடித்தவராக இருந்தால் அவருடைய கவிதைகளில், கட்டுரைகளில் கடவுளை மறுப்பு சம்பந்தமாக கவிதைகள் உள்ளதாகவே வைத்துக் கொள்வோம்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில்
அதை கடவுளை மட்டும் மறுப்பதாக அதை ஏற்றுக்கொள்ளாத தன்மையில் இருக்கிறதா, அதோடு சேர்ந்து பொது உடைமை கருத்துக்களையும், சமதர்ம கருத்துக்களையும், சகோதரத்துவ கருத்துக்களையும் வெளியிடுவதாக இருக்குதா என்பது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதை ஐயா ரவீந்திர பாரதியா விளக்க முடிஞ்சால் விளக்கலாம், இல்ல அடுத்த நிகழ்வோட பார்த்துக் கொள்ளலாம். நன்றி கவிஞரே. எப்பொழுதுமே சந்தேகத்தோடு நிறைவு செய்கிற உங்கள் சத்தான கருத்துக்களை ரவீந்திர பாரதியா கண்டிப்பா நிறைவு பகுதியில் தருவாங்க. கவிஞர் இளையகுமார் பொன்னையா, இளையகுமார் கவிஞரை எது சொல்றீங்களா? ஓகே, நன்றி. அவங்க சொல்லலைன்னு நினைக்கிறேன், கையை காட்டிட்டாங்க. நன்றி கவிஞரே. அடுத்து எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. அறச்செல்வியமா இருக்காங்க. நான் கூப்பிடுறேன், கண்டிப்பா கூப்பிடுறேன், கண்டிப்பா பாத்துட்டேன். பத்மா குரு தோழரே. அவங்க உரைப்புல சின்னக்கண்ணன் தோழர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரதிதாசன் தீகா மற்றும் திமுக சொந்தமான கவிஞர் என கட்டமைக்கப்பட்டிருந்தது. இல்லை, இவை இல்லை. அவர் அனைவருக்கும் சமத்துவமான கவிஞர் என ஐயாவின் 2ஆம் நாள் பேச்சு பாரதிதாசனை கண்முன் நிறுத்தது. இன்று வரை திராவிட கட்சிகள் பாரதியை பிராமணர் என்ற சாதி எல்லைக்குள் சுருக்கி பார்க்கிறது. அந்த பாரதிக்கு நான் அடிமை, எங்கள் குடும்பம் அடிமை என பிரகடனப்படுத்தியவர் பாரதிதாசன். மிகச் சிறப்பு. பொதுச் செயலாளரின் முன்னெடுப்பு மிகவும் சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. கவிஞர் இளையகுமார் அருமையான உரை, இன்றும் கேட்டு சுவைத்தேன். கவிதை வழி எளிய மக்களை தலைவனாய் அமைத்திருப்பது என் போன்ற சிலருக்கு எப்படி எழுத வேண்டும் என உரைத்தார். நன்றிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்முடைய ரேவதி அம்மா இருக்கீங்களா? ரேவதி அம்மா, நன்றி. முனைவர் கிருத்திகா, முனைவர் கிருத்திகா, அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அறச்செல்வி அம்மா வந்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் நிறைவடைந்த பின் எப்பொழுது மீண்டும் தமிழ் இலக்கிய பெருமன்றம் கூடும் என்று ஆவலாக இருந்தேன். கோடை மழை எவ்வளவு சுகமானதோ அதே போல் தமிழ்நாடு மட்டுமல்ல, நமது கலை இலக்கிய பெருமன்றமும் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி தமிழ் வாரம் கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு அருமையான கருத்தை வைத்து நேற்றைய நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. நேற்றைய நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. நமது ஐயா அவர்கள் வரவேற்புரை, தலைவர் உரை, சிறப்புரை, இது எல்லாமே ரொம்ப புதிய செய்திகளை அறிந்து கொள்ள முடிந்தது. இன்றைய நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா, வழக்கம் போல நமது மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னாங்க, நிறைய பேரை தொடர்பு படுத்தி சொன்னாங்க. பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் எப்படி இருந்தாங்க, பாரதிதாசன் எந்த அளவுக்கு அந்த தமிழை தாங்கி பிடிச்சார், தூக்கி பிடிச்சார் அப்படின்றத சொன்னாங்க. பாரதிதாசனோட பாடல்களாகட்டும், அந்த வரிகளாகட்டும், வார்த்தைகளாகட்டும், கருத்துகளாகட்டும், கலப்படம் இல்லாத தமிழ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதிதாசன் பாடல்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா அதுல எந்த ஒரு கலப்படமும் எதுலயும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு உயிர்ப்பான ஒரு பாடல்கள் நிறைந்தது. நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டோம். இன்னும் இந்த நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கணும், நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல். வரும் நாட்களிலும் இதை எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சி இனிதே அமையட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நிறைவு பின்னட்டமாக முனைவர் நாகராஜனையா. மன்றத்தை மகிழ்வோடு வணங்குகின்றேன். புத்தெழுச்சியும் புத்துணர்ச்சியும் ஊட்டும் பைந்தமிழ்க்கு இப்படித்தான் தேரோட்டியாய் தமிழை லாவகமாய் கையாள தெரிந்த தமிழினத்தின் சொத்தாய் மதிக்கப்படுபவர் பாவேந்தர் என்பதை மீள மன்றம் தூசி தட்டி எழுப்பியிருப்பது வரவேற்புக்குரியது, வாழ்த்துக்குரியது. நேற்றைக்கே கலெக்டர் ஐயா குறிப்பிட்டது போல, நம்மை சார்ந்தவர்களை நாம் வாழ்கிற காலத்திலே மதித்தாலேயே எதிர்காலத்திற்கும் அது ஒரு பெரிய விதை ஊன்றியதாகும் என்பது வழிமொழிகின்றேன்.
அதை ரொம்ப சரியா சொல்லும்போது கண்ணதாசன் இதழில் 1978 கவியரசு குறிப்பிடுவார், தமிழகமே தமிழை கொண்டாடு, தமிழினமே பாவேந்தரை கொண்டாடு என்று எழுதுவார். ஆகையினால பாவேந்தர் கொண்டாடப்பரிய உரியவர் தானா என்கிற ஐயப்பாட்டுக்கு சரியான விடையை இன்றைக்கு கவிஞர் ஐயா நேர்த்தியாக சுட்டி காட்டினார். அதே நேரத்தில் எல்லோரும் கருதுவது போல பாவேந்தரை சிந்திக்க வேண்டிய தருணத்திலே சிறப்பான முன்னெடுப்பை செய்திருக்கிறோம். மாமன்றத்தை மீள அதற்கு மனதார நன்றி செலுத்துகின்றேன். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இவைகளெல்லாம் பாரதி வைத்து சென்ற சொத்து, அதிலே ஒன்றை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அற்புதமாய் முக்கியத்துவம் வாய்ந்த மானுட கவிஞன் பாவேந்தன், கனக சுப்புரத்தினம் என்கிற பாரதிதாசன் ஒன்றையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மிக நேர்த்தியாக புதுமைப்பித்தன் எழுதுவது நினைவுக்கு வந்தது. அதே நேரத்தில் வாழ்க எழில் பாரதியார் திருநாமம், வையமிசை எந்த நாளும் வாழ்க தமிழ், தமிழ் கவிதை என்று முடிக்கிறார் பாவேந்தர். அதைத்தான் ரவீந்திர பாரதி ஐயா சொன்னார்கள், பாரதியின் நீட்சி பாவேந்தர் என்பதை பாவேந்தர் தான் மிக 100% உணர்ந்து சொல்லுகிறார் என்று சொன்னார். அது அந்த வரியை ரொம்ப அற்புதமா பாவேந்தர் நிரூபிக்கிறார். வாழ்க தமிழ், தமிழ் கவிதை என்று நிறைவு செய்கிறார். ஆகையினால அந்த தமிழ் கவிதையை இந்த புலவன் புரட்டி படித்தது உண்மை, 100% உணர்ந்து படித்தது உண்மை, அதே நேரத்தில் உள்வாங்கிக் கொண்டது உண்மை. ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நீக்குமாறு போல பிறர் அவனை தேசிய கவியாக, பாரதியை சுதந்திர கவியாக, விடுதலை கவிதையாக கண்ட பொழுது பாவேந்தர் மட்டும்தான் சொல்லுகிறார் தமிழ் கவி என்று சொல்லுகிறார், தமிழ் கவிதை என்று சொல்லுகிறார். ஆகையினால பாரதியை நாம் படிப்பதற்கு முன்பு, பாவேந்தரை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பு, தமிழ் கவிதையாய் உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை இதுதான் என்பதை மாமன்றம் இன்றைக்கு ஒரு வாரம் சொல்ல இருக்கிறது. இந்த மாபெரும் சபையிலே மறுபடி செவிநுகர் கனிகளை சிந்த இருக்கிறது. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனியை சிந்தை இனிக்க சிந்திக்க வாய்ப்பளித்தமைக்கு அரசெல்வி சகோதரி குறிப்பிட்டது போல மீள சாளரங்களை திறந்து வைத்து தென்றலை நுகரச் செய்ததற்கு ஆக்கி ஐயா சொன்னது போல ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் தூசி தட்டி எழுப்பியிருக்கிற புது பள்ளி எழுச்சியை இங்கேயும் வைகரையிலே கண்டு ரசிக்க வாழ்நாளெல்லாம் போதாது, வாழ்வி தமிழன என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நல்லாசிரியர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. கவிஞர் ரவீந்திர பாரதியா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? கேள்வியெல்லாம் வச்சிருக்காரு சாத்தூராரு, அதுக்கு ஏதாவது பதில் எதுவும் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இருக்கு சொல்றேன். நம்முடைய சாத்தூரார் அவர்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டார். வெறும் கடவுள் மறுப்பு கேக்குதா? நான் பேசுறது நல்லா கேக்குது. வெறும் கடவுள் மறுப்பை மட்டும் சொல்லுகிறாரா அல்லது பொது உடைமையை எடுத்து சொல்லுகிறாரா என்று கேட்டார். பாரதிதாசன் ஒரு கவிதையில சொல்றாரு, கடவுள் கடவுள் என்றதற்கும் கதறுகின்ற மனிதர்களால் கடவுள் என்ற நாமதேயம் களறிடாத நாளிலும் உடைமை ஏற்பதும் உலகை ஆண்டு உலாவலும் சொல் அறுத்து கட்டறுத்து கடவுள் என்ற கட்டறுத்து தொழில் உளாரையும் ஏவுவோம். கடவுள் நம்பிக்கை எது சொல்றான்? யாருக்கு? சுரண்டல் வர்க்கத்துக்கு பயன்படுகிறது கடவுள் நம்பிக்கை. அதான் கடவுள் அவனுக்கு வரம் கொடுத்துக்கிறான், பணக்காரன் ஆகிறான்பா, முதலாளி ஆகிறான்பா. கடவுள் நமக்கு வரம் கொடுக்குற நம்ம ஏழை ஆகிறோம். போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணமோ இந்த ஜென்மத்துல ஏழையாகிறோம். போன ஜென்மத்துல என்ன நன்மை செஞ்சாலும் பணக்காரனாகிறான். அப்ப போராடும் உணர்வை, போராடும் குணத்தை மழுங்கடிக்கிறது இந்த கடவுள் நம்பிக்கை. அதனாலதான் சொல்றார், நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகை ஆண்டு உலாவலும்
கடவுளான என்றுரைக்கும் கயவர் கூட்ட மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலுளாரை மேவுவோம். தொழிலாளி தாண்டா உலகத்தை ஆள பிறந்தவன், ஆள தகுதி உடையவன் என்பதை கடவுள் மறுப்பின் மூலம் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய தலைமை பாத்திரத்தை எடுத்துரைக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் தேசியத்தில் தொடங்கி தமிழால் வளர்ச்சி அடைந்து அந்த தமிழின் வழியாக பொது உடைமை கொள்கையை ஆதரித்து தமிழின் வழியாக பகுத்தறிவு உணர்வை கொண்டு தமிழின் வழியாக சமூக மறுமலர்ச்சியும் சமூக மாற்றத்தையும் அவர் எடுத்துரைக்கிறார் என்பதுதான் சிறப்பு. அவர் எல்லா வழியிலும், அதாவது நம்ம சிவத்தம்பி ஐயா அவர் சொன்னது போல, அவருடைய தமிழ் பற்று என்பது பிற மொழி எதிர்ப்பு அல்ல. அவருடைய தமிழ் தேசிய உணர்வு என்பது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதல்ல. இந்தியாவுக்குள்ளேயே, இந்திய ஒருமைப்பாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய உரிமைகளும் நிலைபெற வேண்டும். அப்போ தமிழ் தேசிய இனம் தமிழால் வளர்ச்சி அடைய வேண்டும். தமிழால் வளர்ச்சி என்றால் அது சமத்துவம், தமிழால் வளர்ச்சி என்றால் அது சகோதரத்துவம், தமிழால் வளர்ச்சி என்றால் அது சாதியற்ற சமூகம், வர்க்க பேதமற்ற சமூகம். இதுதான் பாரதியினுடைய வழி. இந்த பாரதியின் வழியை இன்னும் விரிவுபடுத்தி, அதாவது ஒரு சின்ன சாலையை 4 வழிச்சாலையாக 6 வழிச்சாலையாக 8 வழிச்சாலையாக விரிவுபடுத்தி இருக்கிறார் பாரதிதாசன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி கவிஞரே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் அரமையா. ஐயா கேக்குதா? ஐயா கேட்குது மருத்துவரே. சரி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் வாரம் என்ற தமிழக அரசு அறிவித்ததை அடுத்து நாம் இந்த தமிழ் வாரத்தை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு 2வது நாளை எட்டியுள்ளது. நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய லோகோ போடும்போது பாரதிதாசன், பட்டுக்கோட்டை, தமிழொலி எல்லாம் வந்தாலும் கூட பாரதிதாசனை நாம் மிக தீவிரமாக அவருடைய எல்லா படைப்புகளையும் நாம் பேசவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருந்தது. அதை போக்கும் விதமாக இன்றைய தினம் நம்மிடையே உரையாற்றிய ரவீந்திர பாரதி தோழர் அவர்கள், அவர் இந்த விழாக்கு என்று இல்லை, பாரதி பரம்பரையில் அந்த பாரதிதாசனுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஒவ்வொரு எழுத்தையும் பல்வேறு நிலைகளில் நம்மிடையே அடிக்கடி பேசியவர். அவரை நேற்றே அவருடைய மாவட்ட ஆட்சியர் உரைக்கு பின்பாக வாழ்த்துறையிலேயே நிறைய தகவல்களை சொன்னார். இன்றும் மிக அருமையாக பாரதியின் வழியில் அவர் சொன்னதை ஒரு ஒற்றையடி பாதையாக இருந்ததுனால் அதை 4 வழி 6 வழி 8 வழி பாதையாக மாற்றியவர் பாரதிதாசன் என்ற கருத்தை முன்வைத்துள்ளார். மிக அருமையாக இருந்தது. பின்னூட்டம் வழங்கிய நாகராஜன் ஐயா, நம்ம கணேசன் சார் கேட்டாங்க. இது எல்லாமே அருமை. தொடர்ந்து பாரதிதாசன் பாவேந்தம் என்று பாரதிதாசனுடைய அத்தனை எழுத்துக்களையும் தொகுத்து ஒரு 10-15 புக்குகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். பெரிய பெரிய புக்குகளாக போடப்பட்டுள்ளது. அது பாரதிதாசனுடைய எழுத்துக்கள் அத்தனையுமே தொகுத்து வந்துள்ளது. அதெல்லாம் இன்னும் நாம் அதனுள் சென்று அதனுடைய நுட்பங்களை, அதனுடைய வீச்சுக்களை, தமிழ் உணர்வின் வெளிப்பாடுகளை இதையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் மீள்வாசிப்பு செய்து தமிழ் மக்களிடையே பாரதிதாசன் செய்த பணிகளை நாம் எடுத்து செல்வோம். அதுக்கான நல்ல வாய்ப்பு இது. அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. வழக்கம் போல் சொல்லுகிற செய்திதான். நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாம் நேற்றே சொன்னது போல 9:15க்குள் நிறைவு செய்வோம் என்கிற இந்த நேர மேலாண்மைக்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை பேருக்கும் மிக்க மகிழ்ச்சி. 3ஆம் நாள் நிகழ்வில் நம்முடைய மொழியினுடைய சிந்தனையால் இந்த உலக மக்களை கவி வளையத்திற்குள்
நம்முடைய சிந்தனைகளை செதுக்கிய பாவேந்தர் பாரதிதாசனுடைய சிந்தனையொட்டி தினமும் இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. 5 நாட்கள் மட்டுமல்ல, அதை மீறியும் தொடர்ந்து பயணிப்போம் என்கிற செய்தியோடு நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் மொழி வாரம் என்கிற தலைப்பின் கீழ் இணைவோம். இன்னமும் நம்முடைய தமிழ் சொந்தங்களை கரம் பிடித்து இணைக்க செய்வோம். நன்றியும் வாழ்த்துக்கள்.